எல்லாத்துக்கும் வணக்கம். அரசியல் பேச வேண்டாம்னு நினச்சா மறுபடியும் நம்மளையும் பேச வைக்கிறாங்க இந்த உலகம். விஜய் இது பற்றி தான் பேசணும். இந்த ஊடகம் இருக்குல்ல, ஊடகம் எத்தனை காசு தான் வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு மனுஷனை இப்படி பாடாப்படுத்துறீங்க. எந்த ஒரு பொண்ணும் தன் கணவனை முதுகில் குத்தணும்னு குத்த மாட்டாங்க. இது எப்படியோ யாரை திட்டமிட்டு அதை வெளியே கொண்டு வந்து பேரை கெடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேன், ஒரு குடும்பத்தை இந்த அளவுக்கு அவங்கள சோறு தான் திங்குறீங்களா, என்னதான் திங்குறீங்க? அதில் ஒருத்தன் தாடி வச்சவன் ஒருத்தன் பீக்கிறதா அவங்களுக்குலாம் பிள்ளைக்கு இருக்குதா இல்லைன்னு எனக்கு தெரியல. அவனுங்களுக்கு என்ன வேணும் போய் நேரில் பார்த்து அவங்க வீட்டில் உட்காந்து எல்லாம் பார்த்த மாதிரியே பேசுகிறானுங்க நாயங்க. அவங்களுக்கெல்லாம் நான் சாபம் விடுறேன். கண்டிப்பாக அவங்கெல்லாம் விளங்க மாட்டாங்க நாயகன். எவன் ஒரு குடும்பத்தை இப்படியெல்லாம் சொல்லி சீரழிக்கிறானோ அவன் குடும்பமெல்லாம் நிர்கதி தான் ஆகணும். கண்டிப்பாக கடவுள், நீ யாரெல்லாம் அவனை கேவலமாக பேசுகிறீங்களோ பின்னாடி உங்களுக்கு கடவுள் கண்டிப்பாக தண்டனை கொடுக்கும். நாங்கள் கொடுக்குறோம்ல கடவுள் தண்டனை. ஒரு நல்லது பண்ண வந்தவனை எப்படியெல்லாம் முடக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? எனக்கே தெரியல. இது ஊடகம் என்ன, உலகத்தில் என்னென்ன பிரச்சனை நடக்குது, எத்தனையோ பிரச்சனை சமீபத்தில் நடக்குது, அதெல்லாம் வெளிவரதில்லை. ஓபிஎஸ் அந்த அம்மா ஜெயிலலிதாவை மனானபங்கப்படுத்தினாங்க, மறுபடியும் அதிலே கூட்டம். அதை பற்றியில் பேசுங்கடா, அதை பற்றியில் பேச மாட்டேங்கிறீங்க. அந்த அம்மா இந்த யார் பிரேமலதா, அந்த அம்மா அப்படி பேசு, அவன் புருஷன் எப்படி இருந்தாங்க அதெல்லாம் பேசுங்கடா. ஏன் அவனோட விஜய் பட்டு இப்படி டார்ச்சர் கொடுக்குறீங்க? அப்புறம் இந்த 2 நாளுங்க ஏதோ இந்த ஸ்னேகா ஒருத்தன் புதுசாக ஒருத்தன் முளைச்சிருக்கிறான். அவங்களுக்கெல்லாம் வெக்கம் மானம். ஒரு பிச்சைக்காரனை கூட ஒரு வீட்டில் சோறு போடலன்னா 2வது அந்த வீட்டு பக்கம் போக மாட்டான். ஒரு பிச்சைக்காரன் கூட ஒரு வீட்டில் சோறு போடலன்னா ஐயோ இந்த வீட்டுக்கு போனால் அந்தம்மா போடாதுன்னு போட மாட்டாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் காசை வாங்கிட்டு நியாயம் அநியாயம் தெரியாமல் இவங்களாம் சினிமாவுக்கு மட்டும்தான் கதை பாட்டு எழுதுவாங்க, நிஜ வாழ்க்கையில் எழுத மாட்டாங்க. எது நல்லதுன்னு கேட்டது தெரியாதா இவங்களுக்கல்ல? சினேகனுக்கெல்லாம் தெரியாதா? சும்மா வீரவசனம் பேசிட்டா இவனெல்லாம் எனக்கு காரிதான் துப்பணும். இவன் எடுக்கிற படம், இவன் எடுக்கிற வசனத்தையெல்லாம் பார்த்தா காரிதான் துப்பணும். சும்மா சினிமாவுக்கு மட்டும் நல்லவங்களாட்ட எல்லாம் போஸ்ட் கொடுத்துட்றது. வெளி வாழ்க்கையில் விஜய்க்கு தப்பாக பேசுறது, இதெல்லாம் யார் ஒத்துக்கணும்? கடவுளை நிறுத்துக்கிறான்டா. இத்தனை கோடி ஜனங்களை அவன் எப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வந்து பண்ணணும்னு வந்தவனை ஆளாளுக்கு பேசுகிறீங்க. என்ன ஜென்மங்கடா நீங்களாம் கடவுளே இவங்களுக்கெல்லாம் நல்ல தண்டனை நீ தான் கொடுக்கணும். நான் சாபந்தான் விடுவேன். விஜய் விட்டால் இனி ஆளே கிடையாதுடா தமிழ்நாட்டை காப்பாற்றுறக்கு. ஏன்டா இப்படிலாம் பண்ணி தொலைகிறீங்க?